ஒரு டீனேஜராக கூடுதல் பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் பெரிய விஷயத்திற்காகச் சேமித்து வைத்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் நிதி சுதந்திரத்தை விரும்பினாலும் சரி, முழுநேர வேலை இல்லாவிட்டாலும் பணம் சம்பாதிக்க ஏராளமான வழிகள் உள்ளன. இந்த வீடியோவில் இன்றே பணம் சம்பாதிக்கத் தொடங்க 10 புத்திசாலித்தனமான மற்றும் எளிதான வழிகளைப் பற்றி பார்க்கலாம் வாருங்கள். எழுதுதல், கிராய்க் வடிவமைப்பு அல்லது வீடியோ எடிட்டிங் ஆகியவற்றில் திறமை உள்ளதா? ஐவர் மற்றும் அப்வொர்க் போன்ற வலைத்தளங்கள் உங்களுக்கு திறமைகளை வழங்கவும் ரீலான்ஸ் வேலைக்கு பணம் கொடுக்கவும் தயாராக உள்ளனர். லோகோக்களை வடிவமைப்பது, வெப்பேஜ் போஸ்ட்களை எழுதுவது அல்லது வீடியோக்களை எடிட்டிங் செய்வது என எதுவாக இருந்தாலும் ஆன்லைன் ரீலான்சிங் உங்கள் பொழுதுபோக்கை பணமாக மாற்ற ஒரு சிறந்த வழியாகும். நீங்கள் படைப்பாற்றலை விரும்பினால் சமூக ஊடகங்கள் மூலம் ஏன் பணம் சம்பாதிக்கக்கூடாது? நீங்கள் ஒரு யூடியூப் சேனல், டிக்டோக் அல்லது இன்ஸ்டாகிராம் பக்கத்தைத் தொடங்கி ஸ்பான்சர்ஷிப்கள், விளம்பரங்கள் அல்லது இணைப்பு சந்தைப்படுத்தல் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். வளர நேரம் எடுக்கும், ஆனால் நிலைத்தன்மை மிக முக்கியம். இணைப்பு சந்தைப்படுத்தல் என்பது ஒரு துணை நிறுவனம் மற்றொரு நபரின் அல்லது நிறுவனத்தின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதற்கு கமிஷனைப் பெறும் செயல்முறையாகும். துணை நிறுவனம் அவர்கள் விரும்பும் ஒரு பொருளைத் தேடி, பின்னர் அந்த தயாரிப்பை விளம்பரப்படுத்தி, அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விற்பனையிலிருந்தும் லாபத்தில் ஒரு பகுதியைப் பெறுகிறது. நீங்கள் கைவினைப் பொருட்களில் சிறந்தவரா? எட்சியில் கையால் செய்யப்பட்ட நகைகள், கலை அல்லது தனிப்பட்ட டிசைன் டிசர்ட்களை விற்கலாம். அல்லது நீங்கள் யூஸ்ட் குட்ஸ் விரும்பினால், லாபத்திற்காக ஈபே மற்றும் டீபோ போன்ற தளங்களில் பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் மற்றும் ஸ்னீக்கர்களை பணம் புரட்ட முயற்சிக்கவும். ஆமாம், நீங்கள் உண்மையில் கேம்களை விளையாடி பணம் சம்பாதிக்கலாம். ட்விட் அல்லது யூடியூப்பில் ஸ்ட்ரீமிங் செய்வதன் மூலம் நன்கொடைகள், ஸ்பான்சர்ஷிப்கள் மற்றும் விளம்பர வருவாய் மூலம் நீங்கள் சம்பாதிக்கலாம். சில நிறுவனங்கள் புதிய கேம்களை சோதிப்பதற்கும் பணம் கொடுக்கவும் தயாராக உள்ளனர். நீங்கள் விலங்குகளை நேசிப்பவராக இருந்தால், செல்லப்பிராணிகளை கவனித்துக் கொள்வது அல்லது நாய்களை நடை பயிற்சி அழைத்து செல்வது பணம் சம்பாதிப்பதற்கான எளிதான மற்றும் வேடிக்கையான வழியாகும். ரோவர் போன்ற அப்ளிகேஷன்கள் அல்லது உங்கள் சுற்றுப்புற மக்களுக்கு சேவைகளை வழங்குவது வேண்டாத நண்பர்களுடன் நேரத்தை செலவிடும்போது சம்பாதிக்க உதவும். ஓட்டல், சில்லறை விற்பனைக் கடை அல்லது உள்ளூர் வணிகம் போன்ற பாரம்பரிய பகுதிநேர வேலைகளை டீனேஜராக சம்பாதிக்க இன்னும் சிறந்த வழிகளாகும். மேலும் உயிர்காத்தல், பயிற்சி அளித்தல் அல்லது குழந்தை காப்பகம் போன்ற பருவகால வேலைகள் கூடுதல் பணத்தை ஈட்டும். ஸ்வைக்பக்ஸ் மற்றும் யூசர் டேஸ்டிங் போன்ற வலைத்தளங்கள் கணக்கெடுப்புகளுக்கு பதிலளிப்பதற்கும் வலைத்தளங்களைச் சோதிப்பதற்கும் உங்களுக்கு பணம் செலுத்துகின்றன. உங்கள் ஓய்வு நேரத்தில் கூடுதல் பணம் சம்பாதிக்க இது ஒரு விரைவான மற்றும் எளிதான வழியாகும். நீங்கள் கணிதம், அறிவியல் அல்லது மொழிகளில் சிறந்தவராக இருந்தால், இளைய மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது சம்பாதிக்க ஒரு சிறந்த வழியாகும். நீங்கள் அதை நேரிலோ அல்லது வைசாண்ட் போன்ற தளங்கள் மூலம் ஆன்லைனிலோ செய்யலாம், அல்லது உங்கள் பள்ளியில் வீட்டுப்பாட உதவியை வழங்கலாம். இசையை விரும்புகிறீர்களா அல்லது புகைப்படம் எடுப்பதை விரும்புகிறீர்களா? நீங்கள் கீட்ஸ்டார்ஸில் உங்கள் பீட்களை விற்கலாம் அல்லது நட்டர் ஸ்டோக் போன்ற தளங்களில் புகைப்படங்களைப் பதிவேற்றலாம் மற்றும் யாராவது உங்கள் படைப்பை பதிவிறக்கும் போதெல்லாம் ராயல்டிகளைப் பெறலாம். வீட்டில் செய்த இனிப்புகளை விற்பது, ஸ்னீக்கர்களை, வசதியான காலணி மறுவிற்பனை செய்வது அல்லது வீட்டு தோட்டம் பராமரிப்பு தொழிலைத் தொடங்குவது வரை, தொழில் முனைவு என்பது ஒரு டீனேஜராக சம்பாதிக்க சிறந்த வழிகளில் ஒன்றாகும். மக்களுக்கு என்ன தேவை என்பதைக் கண்டுபிடித்து அதை வழங்குங்கள். நீங்கள் படைப்பாற்றல் மிக்கவராகவும் முயற்சியில் ஈடுபட தயாராக இருந்தால், டீனேஜராக பணம் சம்பாதிப்பது முற்றிலும் சாத்தியம். இந்த யோசனைகளில் எதை முதலில் முயற்சிக்க விரும்புகிறீர்கள்? கீழே கருத்து தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த லைக் பொத்தானை அழுத்தவும். மேலும் பணம் சம்பாதிப்பதற்கான உதவிக்குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.